எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. ஆஹா, நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். இட்ஸ் a GT promise. GT Holidays, South India's #1. பதவி ஏற்பு விழாலேருந்து தொடங்கிட்டாங்களா அவங்களோட அரசியலை எப்படி பார்க்குறீங்க? எதனால் இந்த கால தாமதம், இந்த நீடிப்பு? இல்லை, இது வந்து மக்களை கன்ஃபியூஸ் பண்ணுற ஒரு விஷயம் போயிட்டு இருந்தது இல்லையா? சடனாக நேற்று இன்றைக்கே நடந்திருக்க வேண்டியது. ஏன் இது தள்ளி போச்சுன்னா, சடனாக ஏடிஎம்கே டிஎம்கேவும் ஒன்று சேர்ந்துருவாங்க அப்படின்ற ஒரு புரளி கிளப்பப்பட்டது இல்லையா? அந்த புரளி ஆளுநர் காதுக்கும் போயிருக்கலாம். டிவிகே சைட்லேருந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. மக்கள் சக்தியோடு தான் நாங்கள் களம் காணுவோன்றதுல அன்னிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் மக்களுக்கான ஒரு அரசாக தான் டிவிக்கு இருக்க போகுது. ஓகே, அதனால் மக்களுக்கு எதிரான ஒரு சக்தி கூட நிச்சயமாக இன்னைக்கு என்றைக்குமே டிவிக்கே சேராது. டைரெக்டாகவே அந்த கேள்வியிலேருந்து தொடங்கிடுறேன். 113 இருக்குது. யார் யார் வந்து இணைய போகிறாங்க? எப்படி பெரும்பான்மையை நிரூபிக்க போகிறாரு விஜய் அவர்? இன்னும் கொஞ்ச நேரத்தில் அஃபிஷியலாக எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். நான் இப்போ உங்களுக்கு முன்னாடியே சொல்லிடுறேன். இதுக்கு வந்து இடையூறாக இருக்கிற ஆள் யாருன்னு கேட்டிங்கன்னா டிஎம்கே தான் எல்லாரும் சொல்லுவீங்க. ஆனால் இல்லை, ஸ்டாலின் சார் அவருடைய தோல்வியை ஏற்றுக்கிட்டாரு, மக்களுடைய அந்த தீர்ப்பை ஏற்றுக்கிட்டாரு. விஜய் அவர்களை வந்து இப்போ ஏற்றுக்கிட்டாரு. அதில் நாங்கள் தடையாக இருக்க மாட்டோம் ஒருபோதும் அப்படின்னு ரொம்ப அவங்க ஆல்ரெடி எதிர்கட்சியாக செயல்பட ஆரம்பிச்சுட்டாங்க. ஓகே, எதிர்கட்சின்ற ஒரு பெரும்பான்மை இருக்கும்போது அவங்க எதுக்கு இன்னொருத்தருக்கு போயிட்டு அவங்க மேலே வர்றதுக்கு மக்கள் புறக்கணிச்ச ஒரு கட்சி எதுக்கு அவங்க ஆதரிக்கணும்னு நான் கேட்குறேன். ஓகே, அந்த மெச்சூரிட்டி இருக்காதா? அதன் சிமினரில் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு இன்னைக்கு நம்ம கூட தமிழ் குமரன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வழக்கம் போல நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். பிரதர் வணக்கம். 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 இன்றைக்கு பதவியேற்பிலா பிரம்மாண்டமாக நடந்திருக்கணும். சற்று காலதாமதம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு. பதவி ஏற்பு விழாலேருந்து தொடங்கிட்டாங்களா அவங்களோட அரசியலை எப்படி பார்க்குறீங்க? எதனால் இந்த கால தாமதம், இந்த நீடிப்பு? இல்லை, இது வந்து மக்களை கன்ஃபியூஸ் பண்ணுற ஒரு விஷயம் போயிட்டு இருந்தது இல்லையா? சடனாக நேற்று இன்றைக்கே நடந்திருக்க வேண்டியது. ஏன் இது தள்ளி போச்சுன்னா, ஆளுநருக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு. என்ன சந்தேகம்னா, சடனாக ஏடிஎம்கே டிஎம்கேவும் ஒன்று சேர்ந்துருவாங்க அப்படின்ற ஒரு புரளி கிளப்பப்பட்டது இல்லையா? அந்த புரளி ஆளுநர் காதுக்கும் போயிருக்கலாம். இது உண்மையானு நமக்கு தெரியாது, ஆனால் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் அவருக்கு தெரிஞ்சிருக்காதான்னு ஒன்று. அந்த சந்தேகத்தின் வெளிப்பாடில் தான் இன்றைக்கான நிகழ்வு நடக்கலை. ஸ்டாலின் சார் ரொம்ப கிளியராக சொல்லிட்டார், விஜய் சார் பதவி ஏற்கிறதுல எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. அது இல்லாமல் காங்கிரஸ் வந்து ஆல்ரெடி இணைஞ்சிட்டாங்கன்னும் போது இனி தடைகள் இல்லை. விஜய் சார் சிஎம் ஆகுறது 100% உறுதி. ஓகே, இல்லை அதான் இந்த காலதாமதமாக இருக்கட்டும், இந்த சலசலப்பாக இருக்கட்டும், எதனால் அப்படி நடந்துக்கிட்டு இருக்கு நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா எடுத்ததுமே ஒரு ஒரு முரணோட ஆரம்பிக்கிறாங்களோ அப்படின்னு. இல்லை இல்லை, இது எல்லாமே வந்து தோத்ததின் வெளிப்பாடு. தோத்ததின் வெளிப்பாடுனா டிஎம்கே நான் சொல்ல மாட்டேன், அவங்க தோல்வியை ஏற்றுக்கிட்டாங்க. ஆனால் ரொம்ப காலமாக இந்த மண்ணில் அடி எடுத்து வைக்கணும்னு பிஜேபியோட ஒரு முயற்சி இருக்கு இல்லையா? இந்த முறையும் அது தோல்வி அடைஞ்சிருக்கு. இது நம்ம மக்களோட இந்த கொள்கையை வெளிப்படுத்துது. உங்கள் அரசியலுக்கான இடம் இது இல்லை அப்படின்னு தமிழ்நாட்டு மக்கள் இன்னொரு முறை உறக்க சொல்லியிருக்காங்க. அதை ஏற்றுக்க முடியாத மற்றும் சிலர், ஏடிஎம்கே பிஜேபி, இவங்கெல்லாம் ஏற்படுத்துகிற ஒரு சலசலப்பு தான் அது. நான் இப்போ ஏடிஎம்கே வந்து எந்த லெவலில் இவ்வளோ தூரம் இறங்குவாங்களான்றதான் என்னால் ஏற்றுக்கவே முடியல. எப்படி இந்த கட்சி அவங்க எந்த இடத்துல கொண்டு வந்து வச்சிருக்காங்கன்னு நமக்கு பார்க்கும்போது மனசு கஷ்டமாக இருக்குது. நாங்கள் ஒரு பக்கம் என்ன கேள்விப்படுறோம் அப்படின்னா, ஏடிஎம்கேவும் டிவிகேவும் இணைய வாய்ப்புகள் இருக்குது. பெரும்பான்மை இன்னும் பெரிதாக வாய்ப்புகள் இருக்குது. டிப்யூட்டி சிஎம்மா யார் வரப்போங்க, அந்த மறுபடியும் அது ஏற்பட அதிக வாய்ப்புகள் அப்படின்னு நாங்கள் கேள்விப்பட்டோம். அதுக்கு 1% உடனே டிவிகேலேருந்து தெளிவாக சொன்னாலுமே கூட இருக்கா அந்த மாதிரி ஏதாவது பேச்சுவார்த்தைகள்? அதுக்கான வாய்ப்பே இல்லை. அப்படி நடக்கணும், ஒரு விஷயம் நடக்கணும்னா தேர்தலுக்கு முன்னாடியே அது நடந்திருக்கும். டிவிகே சைட்லேருந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. மக்கள் சக்தியோடு தான் நாங்கள் களம் காணுவோன்றதுல அன்னிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் மக்களுக்கான ஒரு அரசாக தான் டிவிக்கு இருக்க போகுது. ஓகே, அதனால் மக்களுக்கு எதிரான ஒரு சக்தி கூட நிச்சயமாக இன்னைக்கு என்றைக்குமே டிவிக்கே சேராது. இது ஒரு கொள்கை உள்ள ஒரு கட்சி. இவ்வளோ நாளாக கொள்கை இல்லை கொள்கையிலையும் பேசிட்டாங்க. கண்டிப்பாக இனி டிவிகே கொள்கை எந்த அளவுக்கு வலிமையானது அப்படின்றத எல்லா கட்சிகளும் புரிஞ்சுக்கும். சிறப்பு. 118 தேவை. யார் வராங்க? டைரெக்டாகவே அந்த கேள்வியிலேருந்து தொடங்கிடுறேன். 113 இருக்குது. யார் யார் வந்து இணைய போகிறாங்க? எப்படி பெரும்பான்மையை நிரூபிக்க போகிறாரு விஜய் அவர்கள்? இன்னும் கொஞ்ச நேரத்தில் அஃபிஷியலாக எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். நான் இப்போ உங்களுக்கு முன்னாடியே சொல்லிடுறேன். சிபிஎம், சிபிஐ, விசிகே ஓகே
3 பேருமே ரெடி ஆயிட்டாங்க தாவேக்காக சப்போர்ட் பண்ணுறதுக்கு. உறுதி இதுக்கு வந்து இடையூறாக இருக்கிற ஆள் யாருன்னு கேட்டிங்கன்னா டிஎம்கே தான் எல்லாரும் சொல்லுவீங்க. ஆனால் இல்லை, ஸ்டாலின் சார் அவருடைய தோல்வியை ஏற்றுக்கிட்டாரு, மக்களுடைய அந்த தீர்ப்பை ஏற்றுக்கிட்டாரு. எதுக்குமே நாங்கள் தடையாக இருக்க மாட்டோம் அப்படின்றத அவர் டிக்ளேரும் பண்ணிட்டாரு. அந்த நியூஸ் ஆல்ரெடி வந்துருச்சு. ஆக இந்த 3 பேருமே அங்கே போகிறதுக்கு இது வரைக்கும் எந்த தடையுமே கிடையாது. இந்த 3 பேருமே ரெடி ஆகிட்டாங்க. ஏன் அப்படின்னா இந்த முடிவு ஏன் அப்படின்னா ஜனநாயகம் காக்கப்படணும். மக்கள் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. அந்த தீர்ப்பை பிஜேபி போன்ற மக்கள் விரோத சக்திகள் வந்து தடுக்க பார்க்குது. அதுக்கு இந்த சக்திகள் எப்பவுமே இடம் கொடுக்காது. அந்த ஒரே காரணம் தான் இந்த 3 பேருமே நான் சொன்ன சிபிஐ, சிபிஎம், விசிகே இவங்க 3 பேருமே கை கொடுக்கறதுக்கான முக்கியமான காரணம் அதுதான். நான் இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன். இவங்களுக்கு ஒரு சந்தேகம் இருந்தது இல்லையா இவ்வளோ நாளாக, டிவிகே வந்து விஜய் சார் வந்து பிஜேபியோட கைக்குள்ளியாக இருப்பாரா, அவங்க கீழே இருப்பாரா, அவங்க பேச்சை கேட்டு நடந்துப்பாரான்னு ஒரு சந்தேகம் இருந்தது இல்லையா. இப்போ இவங்க நெருங்கி போவாங்க. இன்னைக்கு டிக்ளேர் ஆகிடும் எல்லாமே. இந்த 3 பேருமே நெருங்கி போவாங்க. நான் சொல்கிறேன், அடித்து சொல்கிறேன், இவங்க நெருங்கி போன அப்புறம் என்றைக்குமே விஜய் சாரை விட்டு வெளியே வர மாட்டாங்க. ஏன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக தெரியும் விஜய் சாரோட கொள்கை எவ்வளோ வலிமையானது, அவருடைய அரசியல் இந்த எளிய மக்களுக்கு எவ்வளவு முக்கியமானதுன்றதை இவங்க கிட்ட இருந்து பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. அதனால இந்த கூட்டணி நிரந்தர கூட்டணியா அமையும். 3 பேரும் வரதுல எந்த ஒரு உறுதியா இது நடக்கும். விஜய் சார் முதலமைச்சர் ஆவார். டிஎம்கே ஹேண்டில் பண்ற விதம் நிறைய தனிப்பட்ட முறையில் நம்ம கேள்விப்பட்டாலுமே கூட சமூக வலைத்தளங்களோட நேற்று இரவுல இருந்து நிறைய விஷயங்கள் வந்துட்டு இருந்தது. அவங்க இந்த விஷயத்துல ஹேண்டில் பண்றது எப்படி இருக்கு, டிவிக்கே ஆட்சி அமைக்கணும் அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் சொன்ன விஷயமா இருக்கட்டும், இந்த மெச்சூர்ட் பாலிடிக்ஸ் எப்படி பார்க்கல, அது எப்பவுமே அவங்க மெச்சூர்டு தான், லைக் இது ஹெல்த்தியான ஒரு விஷயமா இருக்கா? ஆமாம்மா, டிஎம்கே பொறுத்த வரைக்கும் இதை விட மோசமான தோல்வியெல்லாம் பார்த்த ஒரு கட்சி தான், அதுலேருந்து மீண்டு வந்த ஒரு கட்சி தான். அப்படின்னும் போது அவங்களுக்கு தோல்வி புதுசு இல்லை, வெற்றியும் புதுசு இல்லை. இப்போ இந்த தோல்வியை அவங்க மனப்பூர்வமாக ஏற்றுக்கிட்டாங்க. 75 வருஷம் ஒரு பாரம்பரியம் இருக்கு இல்லையா, அந்த மெச்சூர்டு கண்டிப்பாக அந்த கட்சிக்கு இருக்கும். ஏன் அப்படின்னா அதுதான் அடிப்படை கொள்கையிலேருந்து உருவான கட்சி. அந்த கொள்கையை அவங்க என்றைக்குமே எந்த விஷயத்துக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. அப்படி விட்டு கொடுக்கவும் அங்கே இருக்கவங்க விட மாட்டாங்க. இப்போது ஸ்டாலின் சார் வந்து கலைஞர் ஐயாவோட அந்த வழியில் வந்ததுனால, அவரை ஃபாலோ பண்ணுறதுனால கொள்கை எந்தாவது ஒரு இடத்துல பிடிப்போட தான் இருப்பாங்க. அதனால அவங்களோட அந்த மெச்சூரிட்டி குறையாது. விஜய் அவர்களை வந்து இப்போ ஏற்றுக்கிட்டாரு, அதில் நாங்கள் தடையா இருக்க மாட்டோம் ஒருபோதும் அப்படின்னு ரொம்ப அவங்க ஆல்ரெடி எதிர்கட்சியா செயல்பட ஆரம்பிச்சுட்டாங்க. எதிர்கட்சின்ற ஒரு பெரும்பான்மை இருக்கும்போது அவங்க எதுக்கு இன்னொருத்தருக்கு போயிட்டு அவங்க மேல வர்றதுக்கு, மக்கள் புறக்கணிச்ச ஒரு கட்சி எதுக்கு அவங்க ஆதரிக்கணும்னு நான் கேட்குறேன். அந்த மெச்சூரிட்டி இருக்காதா? இத்தனை வருஷம், இப்போ 5 வருஷம், கடந்த 5 வருஷம் தமிழ்நாட்டு மக்கள் ஆண்டிருக்காரு. அந்த மதிப்புக்கு, அந்த மக்களுக்கு ஒரு மதிப்பு கொடுக்கணுன்ற எண்ணம் அவருக்கு இருக்கும்ல. என்னதான் இருந்தாலும் எதிர்கட்சியா உட்கார வச்சிருக்காங்க மக்கள், அதை கெடுத்துக்க விரும்புவார் அவர். தனிப்பட்ட முறையில் அரசியல் ரீதியாக விட்டுருவோம். விஜய் அவர்களே சொல்லியிருக்காங்க, ஸ்டாலின் அவர்கள் அந்த குளத்தூர் தொகுதியில் நடந்த விஷயத்துக்கு வருத்தப்பட்டிருக்காரு அப்படின்னு விஜய் அவர்கள் வந்து தன்னோட ஜோதிடர்கிட்ட பேசியிருக்கிறதாவும் நம்மளுக்கு கேள்விப்படுறோம். இதுதான் ஒரு நல்ல ஒரு பாண்டிங் அப்படின்னு எடுத்துக்கலாமா? இல்லை, இது வந்து ஒரு அரசியல் மாண்பு இல்லை, ரொம்ப மெச்சூர்டான பொலிட்டிஷியன் இதை தான் பண்ணுவாங்க. இந்த ஒரு பதவிக்காகவும் தன்னை தக்க வச்சுக்கிறதுக்காகவும் ஒரு அரசியல் நடக்குது இல்லையா, இது அந்த அரசியல் கிடையாது. இது வந்து அதை கடந்து ஓகே, ஒரு சக போட்டியாளர், ஒரு சக அரசியல்வாதி, அவங்களுக்கு ஒரு தப்பு நடந்தால் அது தப்பு தான், அது யார் மூலியமாக நடந்தாலும் சரி. அந்த மெச்சூரிட்டி தான் ஸ்டாலின் ஸ்டாரும் காட்டுறாரு. இப்போ ஸ்டாலின் சாரோட இந்த தோல்வி நிறைய பேரால் ஏற்றுக்க முடியல, ஈவன் என்னால் கூட ஏற்றுக்க முடியல. அவர் தோற்றுக்க வேண்டாமன்றது தான் எல்லாரோட ஒரு இதுவாகவும் இருந்தது. அதையும் தாண்டி மக்கள் கொடுத்த தீர்ப்பு கண்டிப்பாக அதையும் ஏற்றுக்கிட்டு தானே அவர் போய் அந்த மக்களுக்கு நன்றியும் சொன்னார் ஸ்டாலின் சார். அதான் விஜய் அவர்களுக்குமே அது அந்த புரிதல் இருந்தனால தான் புரிதல் இருந்தது. இது கண்டிப்பாக 2 சைடுமே ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குது, ரொம்ப வருஷம் பழக்கம் இருக்குது. அரசியல் ரீதியாக நம்ம என்ன வேணால் பேசிக்கலாம், ஆனால் பர்சனலாக ஒரு கனெக்ஷன் இருக்குது இல்லையா, அந்த கனெக்ஷன் என்றைக்குமே முடியாது. கொள்கை ரீதியான எதிரி இவங்க கிடையாது, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். கொள்கை ரீதியான எதிரி யாருன்னு நமக்கு தெரியும், அவங்க கூட இப்படி இருக்க முடியாது. இல்லை, இந்த கான்வாய் வந்து விஜய் அவர்களுக்காக வழங்கப்பட்டிருந்தது, மறுபடியும் அதை பெறப்பட்டுச்சு, இதெல்லாம் பார்க்கும் பொழுது இங்கிருந்தே அவங்களோட எதிரணியை ஆட்டுறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் தான். விஜய் அவரோட மனநிலை இப்போ என்னவா இருக்கு, நம்ம எப்படி பயணிக்க போறோம், நீ வரக்கூடிய 5 ஆண்டுகளும் நம்மளுக்கு எவ்வளவு மாதிரியான ஒரு அழுத்தம், இத்தனை ஆண்டுகள் கொடுத்தது வேற, இப்ப இருக்கக்கூடிய இந்த விஷயங்கள் முதல்வர் இது வந்து விஜய் சாருக்கு ரொம்ப
பழகி போன விஷயம். பிடிச்சிருக்குன்னு எடுத்துக்கலாமா? ரொம்ப பழகி போன விஷயம். இன்னைக்கு நேத்து இல்ல. ஆ. அவர் நினைச்ச டார்கெட்டை எல்லா காலங்கள்லயும் அச்சீவ் பண்ணியிருக்காரு. ம், ஆனா ஈஸியா பண்ணல. ம். கஷ்டப்பட்டு தான் பண்ணியிருக்காரு. அவருக்கு ஒரு விஷயம் கிடைக்கணும்னா அதுக்கு அவர் போராடி இருக்காரு. எல்லா காலத்திலயும் போராடி இருக்காரு. இன்னைக்கு அந்த போராட்டம் தொடருது. ஓகே. ஆனா அவர் நினைச்ச இடத்த கண்டிப்பா அடைவார். ஓகே. அப்ப நம்ம இன்னைக்கு இப்படி எடுத்துக்கலாமா? ஸ்டாலின் அவர்களோட அனுமதியோட விசிகா, சிபிஐ, சிபிஐஎம் 3 பேரும் இணையறாங்க அப்படின்னு ஒரு விஷயத்தை நம்ம எதிர்பார்க்கலாம். இல்ல இது அனுமதின்னு சொல்ல முடியாது. ஓகே. இவங்க எடுக்கிற பர்சனல் முடிவு தான். கண்டிப்பா. அந்த முடிவுக்கு அவர் குறுக்க இருக்க மாட்டாருன்னு எடுத்துக்கலாம். ஓகே. அதான் குறுக்க இருக்க மாட்டாரும், வழி இல்ல விடாதும் இல்ல எல்லாம். ஸ்டாலின் சார் நினைச்சா இதை தடுத்து நிறுத்த முடியும். ஓகே. ஆனா பண்ண மாட்டார். காங்கிரஸை நிறுத்திருக்க முடியும். ஆனா பண்ண மாட்டார். ம். உங்க முடிவு. நான் உங்களை போகணும்னு சொல்ல மாட்டேன், வேணான்னு சொல்ல மாட்டேன். உங்க முடிவு. உங்களுக்கு என்ன தோணுது? ஏன் அப்படின்னா தமிழ்நாட்டில் பிஜேபி வரக்கூடாதுன்றது மக்களோட முடிவு. அந்த முடிவுக்கு தலை வணங்கி நான் அமைதியாக இருக்கேன். நீங்கள் உங்கள் முடிவு எடுங்கன்றது தான் ஸ்டாலின் ஸ்டாரோட ஒரு ஸ்டாண்டாக இருக்குது. ஓகே. இவங்க எடுக்கிற முடிவு தான். இவங்க முடிவு எடுத்துட்டாங்க. சிறப்பு. பதவியேற்பு விழா எப்போ நடக்கும், எப்படி நடக்கும், யாரெல்லாம் வரப்போறாங்க, ராகுல் காந்தி அப்படிலாம் எதிர்பார்க்குறோம். எப்படி இருக்கு, என்ன நடக்க போகுது, அந்த பிரம்மாண்டமான அதை பற்றின ஒரு தெளிவான இது இன்னும் கிடைக்கல. ஓகே. வேலைகள் நடந்துட்டு இருக்கு. ஆளுநர் ஒப்புதல் கொடுத்த மாதிரி தான் தெரியுது. இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க நேரத்தில் ஆளுநரும் ஒப்புதல் கொடுத்ததாக தான் நமக்கு தகவல் வருது. அதை வச்சு 1 or 2 டேஸில் கண்டிப்பாக பதவியேற்பு இருக்கும். ராகுல் காந்தி சார் வருவாருன்றது என்னுடைய எதிர்பார்ப்பு. எனக்கு கூட்டணின்னு அறிவிச்சாச்சு. வருவாருன்னு நம்புகிறேன். எனக்கு இன்னமும் அந்த காதில் நான் நேரில் இருந்து பார்க்கணும். சிறப்பு. முதலமைச்சராக நான் பதவி ஏற்கிறேன் அப்படின்ற ஜோசப் விஜயன் சொல்கிறத நான் கேட்கணும். அதுக்கு வெயிட்டிங். சமீபத்தில் பார்த்துருப்பேன், இந்த 2 நாட்களா பழைய காணொலி எல்லாத்தையுமே எல்லா எம்எல்ஏக்களோட காணொலியெல்லாம் எடுத்து போட்டு இப்படி பண்ணிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, அப்படி நடக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே இப்படி பண்ணுறாங்களே, இது இது எப்படி? அதான் அது இதுக்கு பேர் தான் அந்த எதிர்க்கட்சி. என்னதான் சைலண்டாக இருந்தாலும் எதிர்க்கட்சி அவங்க வேலையை பார்க்க தானே செய்வாங்க. இப்போ டிஎம்கே ஆல்ரெடி அவங்க எதிர்க்கட்சின்றதை தொடங்கிட்டாங்க. சரி. அதோட வெளிப்பாடு தான் அதெல்லாம். இந்த பழைய வீடியோலாம் தேடி எடுப்பாங்க. இன்னும் நிறைய. நான் என்ன சொல்லுவேன்னா, டிவிகே சார்பாக பதவி ஏற்றிருக்க எம்எல்ஏவாக ஆகியிருக்கிற எல்லாருமே பொறுப்பை உணர்ந்து, மக்கள் நமக்கு பதவி கொடுக்கல, பொறுப்பு கொடுத்துருக்காங்க. அந்த பொறுப்பை உணர்ந்து செயல்படணும். ஓகே. ஒரு சின்ன தூசு நம்ம மேலே விழுந்தாலும் அது பெருசாக பார்க்கப்படும், கட்சியை பாதிக்கும். நாம் ஏன் அப்படின்னா நம்ம ஒரு மாற்று அரசியல்னு வந்திருக்கோம் இங்கே. இப்போ அந்த மாற்றம் எப்படி இருக்கும், நமக்கு மக்கள் சரியான தீர்ப்பு தான் கொடுத்துருக்காங்க அப்படின்றத இங்கே இருக்க கட்சிகளுக்கு புரிய வைக்க வேண்டிய நேரம் அது. ஓகே. இல்லைன்னா நம்ம எல்லா கட்சிகளும் போலும் இருப்போம் அப்படின்ற எண்ணத்தை நாமளே உருவாக்கிடுவோம். அதனால் பொறுப்புக்கு வந்திருக்க எல்லாருமே பொறுப்போடு நடந்துக்கணும். சிறப்பு. அதுதான் விஜய் அவர்களும் வலியுறுத்துவார்னு நினைக்கிறேன். மிக விரைவில் பதவியேற்பிலா முடிஞ்சதுக்கப்புறம் இன்னும் நிறைய விஷயங்கள் பேசுவோம். தெளிவான விளக்கம், நிறைய குழப்பங்கள் இருந்துச்சு, யார் வருவாங்க யார் வெளியேறுவாங்க அப்படின்ட்டு தெளிவான விளக்கம் கொடுத்துறீங்க. ரொம்ப நன்றி. நன்றி. சந்திக்கும் முறை நன்றி.